ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கம்பங்கூழ் தான் பண்ண போகிறேன். நான் எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறேங்கிறது தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கம்பு 3/4 டம்ளர் அளவு கம்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கை வச்சு பிசைஞ்சு கழுவும் போது மேலே தோல் எல்லாமே வெளியில் வந்துடும். இது மாதிரி 3-4 டைம் கழுவும் போதே அதில் இருக்க வேஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வைக்கும்போது வேஸ்ட்டு மேலே இப்படி தான் மிதந்துட்டுருக்கும். அது எல்லாமே கீழே ஊற்றிடலாம். 3/4 டம்ளருக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறேன். கழுவி வச்சுருக்கிற கம்பை எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியுமா. ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது, சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை அப்படியே போட்டு கிண்டணும் அப்படின்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும், கிண்டுறது கஷ்டமாக இருக்கும். இது கூட கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியில் கரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அங்கே கொதிச்சிட்ருக்க தண்ணியில் அப்படியே இதை ஊற்றலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கும். இது சீக்கிரமே கட்டி ஆகிரும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. இது வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இது நல்லா வெந்துடும், கம்பு வாட போயிடும். நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா திக்காயிரும். இது ரொம்பவே திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இவ்வளோ திக்காக வந்துருச்சு. இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கம்போட வாடையும் போயிடுச்சு. இதை அப்படியே நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சிடுறேன். மறுநாள் காலையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா சோறு மாதிரி தான் இருக்கும். கம்பஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா கட்டியாக இருக்கும். நான் நைட்டே பண்ணுறனால நான் காலையில் தான் அதை நான் சாப்பிட்றதுக்கு காலைல டிஃபனுக்காண்டி நான் இதை பண்ணுவேன். நைட்டே நான் பண்ணிடுவேன். நல்லாவே புளிச்சிருக்கும். நல்லா கட்டியாக இருக்க தேவையான அளவு கம்பு எடுத்துகிட்டு தயிர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் உப்பு ஏற்கனவே போட்டனால நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா குடிக்கலாம். இந்த வேலு சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஈஸியாக பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.